குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி நிலை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அவர் எப்போ பயிற்சியாரன்னு கேட்டிங்கன்னா 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி சரியாக இரவு 8:16 உங்கள் ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரப்போகிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி இருந்தால் நல்லா இருப்பீங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 1, 2, 3, 4 பாதமும், ரேவதி 1, 2, 3, 4 பாதம் உள்ள அமைப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி ஆகும். பாருங்க, இந்த மீன ராசியிலே பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமடைகிறார், சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைகிறாரு. அப்போ பாருங்க, இந்த எதுவுமே தனக்குன்னு எது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மீன ராசிக்கு இருக்கு. பாருங்க, எப்படி நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க, கூட இவங்க எல்லாத்தையுமே நல்லபடியாக வச்சுக்கணும், நல்ல முறையாக அவங்க நல்லா இருக்கும் ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த மீன ராசி தான். ஆனால் வீட்டில் பாருங்க, அதிகமாக குறை மட்டுமே பார்த்து சொல்லக்கூடிய ராசி இந்த மீன ராசியாக இருக்க போறீங்க. அப்போ பாருங்க, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து சனி பகவான் உங்க ஜென்ம ராசியில வரப்போறாரு. பாருங்க, கடந்த காலகட்டங்களில் நிம்மதியான தூக்கமே இல்லையே, எதுலேயுமே எனக்கு லாபமே இல்லையே, விரயத்தை மட்டுமே நோக்கி போயிட்டு இருக்கிறனே அப்படின்னு மன உளைச்சலோடு இருப்பீங்க. ஒன்றா வேலையில் சம்பளம் சுத்தமாகவே வர கிடையாது, ப்ரமோஷன் சுத்தமாகவே கிடையாது. இந்த வாழ்க்கையே வாழலாமா, நம்ம வாழ்க்கையில் இதுக்கு மேலே கஷ்டம் வருமா அப்படின்னு கூட நிறையா பேர் இந்த மீன ராசிக்காரர்கள் நம்ம அதிகமாக சோதனை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசியா இந்த மீன ராசி இருக்க போகுது. பாருங்க, உங்க ராசியில 12ஆம் அதிபதியே அப்படிங்கிறது விரயஸ்தானம். அந்த அதிபதியே உங்க ராசியை ஜென்மத்தில் வரும்போது கண்டிப்பாக நீங்க 100% கவனமாக இருக்கிறது மிக சேஃபு. பாருங்க, புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா உபய ராசினால நண்பர்கள்ட்ட மிக அதிகமாக ஏமாந்தக்கூடிய ராசி இந்த மீன ராசி தான். ஏன்னா நம்ம எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மீன ராசி இருக்கும்போது, அப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி பார்க்கறதுனால நல்லவர் கெட்டவர் யாரும் பிரித்து பார்க்க தெரியாது. அதனாலேயே நிறைய பேர் நண்பர்கள்ட்ட ஏமாந்த சூழ்நிலையெல்லாம் நிறைய இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் செஞ்சுருப்பீங்க. பாருங்க, அந்த திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை மட்டுமே கொடுத்துருக்கு. இந்த திருமணத்தை ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே கொடுத்துருக்கோம். பாருங்க, உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல கேதுவான் நிற்காரு, உங்கள் லக்னத்திலேயே உங்கள் ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவான் கூட நிற்காரு. அப்போ 12ஆம் இடத்துல கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் இருக்கும் பொழுது ஒரு திருமண வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசியை தான் இருக்கும். நம்ம எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நம்மகிட்ட யாருமே இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய ராசியா இருக்கு. பாருங்க, கடந்த காலகட்டங்களில் ஒரு மனைவியினால ஒரு அவமானத்தை கம்பல்சரி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தேடி வரும். ஏன்னா எல்லா பொறுப்பையும் மனைவிட்டையும் உடைச்சோம், எல்லா பொறுப்பையும் கணவன்கிட்டையும் உடைச்சோம், எனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல. ஆனால் என் குடும்பத்தை பார்க்க மாட்டேறாங்க, என் அப்பா அம்மா பார்க்க மாட்டேறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு எனக்கு ஒரு மனைவியினால நிம்மதி இல்லை அப்படின்னு வாய்விட்டு சொல்லாத போறதான் அதிகம் பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மீனராசி நேர்கள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு கல்யாண வாழ்க்கையில ஒரு நிம்மதிங்கிற சுத்தமாவே இருந்திருக்காது. சரிங்க, கல்யாணம் ஆனாச்சு, 4 பேர்த்துக்கானாலும் நல்லபடியாக வாழலான்னு கூட அந்த நேரத்துலையும் கூட உங்களை பல்ல பிடிச்சி பதமாக்குற மாதிரி அந்த அளவுக்கு நிறைய மனசு நொந்து வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணி உங்களை மனசை அதிகமாக காயப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. சரிங்க, இந்த திருமண வாழ்க்கை நமக்கு செட் ஆகலை, வேற திருமணம் தான் போகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தாலும் கூட அந்த திருமணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கும் நிச்சயமா போக வேண்டிய சூழ்நிலை. இல்லை, நான் பண்ணினதே 2வது திருமணம் தான் பண்ணேன், அந்த 2வது திருமணம் கூட நமக்கு நினைக்கலவே இல்லையே, நாம் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பொண்ணு கொடுத்தா இருந்தாலும் நம்ம அதுவும் கூட எனக்கு எந்த ஒரு பலனுமே இல்லையே அப்படின்னு இந்த மீன ராசி நபர்கள் மிக அதிகமாக யோசிக்கக்கூடிய தன்மையா இருக்கு. பாருங்க, இந்த சனி பகவான் அங்கே பண்ணில் இருக்குது, அயன சயன போகத்தை கம்பல்சரி குறைவாக கொடுத்துருக்கக்கூடிய தன்மை, படுத்தா நிம்மதியாக தூக்கம் கூட வரக்கூடிய காலகட்டமாக கடந்த மீன ராசினர்கள் அதிகமாக சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. பாருங்க, அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு ஜென்மத்தில் வரும்போது 7ஆம் பார்வையாக சனி பகவான் அந்த இடத்தை பார்க்குறாரு. அப்போ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 100% நல்லபடியாக 2வது திருமணம் நடந்துச்சு
வந்துருச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை, இதில் தான் நான் பேசி சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட பேசி சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக வாழக்கூடிய லைஃப் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை இனிதே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், இது வரைக்கும் திருமணமே ஆகலைங்க, எனக்கு குருவன் வந்துச்சுங்கிறாங்க போச்சுங்கிறாங்க, எப்போ வருதுன்னே தெரியல. ஒரு ஜோசியர் பார்த்தீங்கன்னா வருதுங்கிறாங்க வள்ளிங்கிறாங்க, எப்போ தான் நம்ம குருவன் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்குது. பாருங்கள், உங்கள் ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சனி பகவான் அந்த 7ஆம் பார்வையாக உங்களுக்கு கம்பல்சரி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டம் அந்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா வரன் தேடிட்டு இருந்தாலும் கூட கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமைஞ்சே தீரணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த முயற்சி ஸ்தானம் ஒரு ராசியாதிபதியே 3 இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த 3 இருக்கிறது அந்த லக்னத்தில் இந்த ராசியில் உங்களுக்கு சனி பகவான் அங்கே பார்வை 3ஆம் பார்வை விழுகும் பொழுது 100% உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்துமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வரைக்கும் திருமணம் அமையல்னா வரக்கூடிய சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், குழந்தை பேர் எப்போ தான் நம்ம கிடைக்குன்னே தெரியலிங்க. குழந்தை பார்த்திங்கன்னா 10 வருஷமாச்சு கல்யாணம் முடிச்சு, நாங்களும் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொன்னாலும் கூட இந்த கர்மகாரகன் அப்படிங்கிற சனி பகவான் உங்கள் ராசி மேலே வந்து நிற்கும் பொழுது ஒரு குழந்தை அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா சனி பகவான் 10ஆம் அறிவுரை கர்மஸ்தானாதிபதியே சனி பகவான் தான், அவர் 10ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ கம்பல்சரி 100% உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயத்தை நல்லபடியாக நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வாழ்க்கையை கம்பல்சரி கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. பாருங்க, குழந்தை சார்ந்த விஷயம் 100% உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கணும், நல்லபடியாக படிக்கலாம் அப்படிங்கிற யோசனையோடு அதிகமாக மீனராசிகள் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது 4ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி உங்கள் ராசியிலேயே நீச்சமாகும் போது எந்நேரம் அதிகமாக படிக்கக்கூடிய தன்மையாகவே இருப்பீங்க. எப்போ இருந்தாலும் நான் படிச்சுட்டே இருக்கணும் எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கும். அது எப்படியாவது நல்லபடியாக நல்ல வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறும் ஒரு எண்ணத்திலேயே படித்தாலும் கூட இந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் பார்ப்பதால் நீங்கள் முயற்சி எடுத்து நல்லபடியாக படிச்சிங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் நிச்சயமாக போகக்கூடிய தன்மையில் இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையை அங்கே பார்க்கும் பொழுது எந்த ஒரு லாபமே இல்லை. அப்போ பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் லாபம் இல்லைனாலும் கூட இந்த சனி பகவான் 12ஆம் தேதி லக்னத்துக்கு ராசிக்கு வரும் பொழுது 100% தேவையில்லாத விரைய செலவுகள் நிச்சயமாக வரக்கூடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நீங்கள் நண்பர்கள் மூலிமா அதிகமாக ஏமாற்றம்னு உங்கள் ராசியிலேயே சொல்லுது. ஏன்னா உபய ராசியால் அப்போ அதனால நீங்கள் நிறையா பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நண்பர்னால நீங்கள் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கு பஞ்சாயத்துக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. எப்பவுமே இந்த மீன ராசிகர்கிட்ட ரொம்ப கவனமாக மற்றவங்ககிட்ட பழகினா 100% நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு வேலைக்கு போகணும்னு ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது. அது எப்போ போனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியிலே நீர் ராசியாக இருக்கும் பொழுது அங்கே ராகு பகவான் கூட சேரும் பொழுது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணிங்கன்னா அது மேலும் மேலும் வளரக்கூடிய தன்மையாக இருக்குது. இல்லைங்க எப்போ தான் போகணும் இல்லை, அந்த சனி பகவான் உள்ளே வந்த உடனே முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக போகக்கூடிய தன்மையை அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்காம போக மாட்டார். ஏன்னா முயற்சியை மட்டும் பண்ணணும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால அது பண்ணிங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக வெளியே போகக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இல்லைங்க, வெளிநாட்டில் வேலைக்கு போனவங்க அந்த வேலையில் நிறைய ப்ரெஷர். ஏன்னா நம்ம 4 பேர் இடத்துல நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சோங்க. ஆனால் 100% பார்த்திங்கன்னா 100% எனக்கு அந்த நல்ல பேருங்கிற வாய்ப்பே நமக்கு இல்லாமல் போச்சு. யாருக்கிட்ட கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறோமோ அங்கே ஒரு அவமானத்தை தேடி தேடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலையே வந்துட்டுருக்கு. பாருங்கள், உங்களுக்கு அந்த ராசியில் சனி பகவான் உள்ள என்ட்ரி ஆனதையும் நண்பர்கிட்ட கவனமாக இருக்கணும். வண்டி வீடு வாகனத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக செயல்படுது. ஒரு டைம் 2 டைம் அதிகமாக யோசனை பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை போய் சிக்க மாட்டீங்க. பாருங்கள், அந்த ராசிக்கு சனி பகவான் வரும்போது திருநள்ளாறு அங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலும் மேலும் சிறப்பாக கொடுக்கும். இவ்வளோ கஷ்டம் வராது. பாருங்கள், ஒவ்வொரு சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண ஐயப்பன் வழிபாடு செய்யும் பொழுது 100% நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். பொதுவாகவே பாருங்கள், இந்த மீன ராசியில் பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த பிரதோஷ வழிபாடு மட்டும் செஞ்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய
தன்மை அந்த சனி பகவான் கம்பல்சரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்க போறாரு. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்க, இந்த 9ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்துருப்பார். அப்போ அப்பா கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது, அப்போ இதில் இந்த காலகட்டத்தில் அப்பா விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த அளவுக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது பாருங்க, அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அவங்கனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ப்ரெஷர் எதுவும் வரக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அவங்களோட உடல்நிலைமை கொஞ்சம் சற்று பார்த்து இருந்துக்கிறது மிக கவனமான அமைப்பு. இல்லை இது வரைக்கும் இடமே வாங்கலை அப்படின்னா, இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மீன ராசினா கம்பல்சரி உங்கள் பேரில், ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியிலே நீச்சமாகறதுனால இடம் மட்டும் உங்கள் பேரில் இல்லாமல் இருந்தால் மேலும் மேலும் சிறப்பாக கொடுக்கும். அது மனைவி பேர்லையோ இல்லை அம்மா பேர்லையோ அப்பா பேர்லையோ அவங்க பேரில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் நிச்சயமாக வரக்கூடியது பாருங்க. அதனால அவங்க பேரில் வாங்கிட்டு நீங்கள் அதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேலும் மேலும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இது எல்லாமே கோச்சார பலனத்தில் சனி பகவான் அங்கே வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது மேலும் மேலும் சிறப்பு கொடுக்கும். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.